யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் உருவாக்கிய தலைவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர் எம்ஜிஆர் பாதுகாத்தார், அவர்கள் எப்படி எம்ஜிஆருக்கு பயன்பட்டார்கள், அதைத்தான் இந்த காணொளியில் நான் முக்கியமான செய்தியாக பதிவு செய்ய போகிறேன். நான் சொல்லுகிற செய்திகள் எதிர்கால அரசியலில் ஈடுபட இருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் அரசியலில் எப்படி பயணிக்கப்பட வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கும், அரசியலில் பயணிப்பவர்கள் உடன் எப்படிப்பட்ட நபர்கள் உடன் இருக்க வேண்டும் என்பதற்கும், நம்மளுடைய முன்னோர்களான அரசியல் விற்பனர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதைத்தான் 10 நிமிடத்தில் ஒரு குதிரை பந்தய பாய்ச்சலில் ஒரு முக்கிய அரசியல் செய்தியை நான் பதிவு செய்கிறேன் தோழர். காமராஜரை பற்றி சொல்லுவாங்க. நான் பேச போகிறது எம்ஜிஆரோட அரசியல் தான். எம்ஜிஆர் ஒரு சுயம்பு. அவரவே உருவாக்கினார். அவராகவே தன்னை தற்காத்து கொண்டார். அவர் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து அவர் எடுத்த செய்திகளை அவர் எப்படி திறம்பட கையாண்டாருங்கிறதுக்கு தான் எடுத்துக்காட்டு. இது ஒன்றும் எம்ஜிஆரின் புகழ் பாடுவது இந்த சேனலோட நோக்கம் கிடையாது. யூனிவர்ஸோட நோக்கம் அது கிடையாது. அரசியலில் மட்டுமல்ல, குடும்பத்திலும் தனிநபர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் தொழில்களிலும் எப்படி ஒரு செயலை முற்பட வேண்டும் என்பதற்கும் இந்த செய்தி பொருந்தும். அதான் காமராஜர் கர்ம சுத்தமானவர், கை சுத்தமானவர் என்று பேசப்பட்டது உண்டு. காமராஜர் ஒருபோதும் குடிசைகளில் வாழ்ந்தது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். காமராஜர் ஒன்றும் சாதாரண உடைகளை அணிந்தவர் கிடையாது. அவர் மாளிகைகளிலும் மன்னர்கள் இருக்கக்கூடிய ஆடம்பர தலைப்புகள் இருக்கக்கூடிய அந்த பங்களாக்களில் தான் அவர் வாழ்ந்தார். இதை யாரும் மறுக்கலாம் முடியாது. டிவிஎஸ் ஐயங்கார் கூட தான் இருந்தார், ராவ் கூட தான் இருந்தார் வீடுகளில். இதை யாரும் மறுக்கலாம் முடியாது. அதே நேரத்தில் காமராஜர் மிகவும் எளியவர் என்று போற்றப்படக்கூடிய செய்திகளும் இருக்கிறது. ஆனால் எம்ஜிஆர் அப்படிப்பட்டவரா? சோத்துக்கு கஷ்டப்பட்டவர், ஒருபடி சோத்துக்கு விரட்டி விடப்பட்டவர். 2 நாள் பட்டினியில் தன் தாய் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று வாங்கிய 50 பைசா 1 ரூபாயை தூக்கி கொண்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்று ஓடினவர். அவர் பசியின் அருமையும் பசியின் கொடுமையும் தெரிந்த காரணத்தினால்தான் அவர் அரசியலில் எளிய மக்கள் பக்கம் அவர் நின்றார். இருவேறு துருவங்கள் அரசியல், அது வேற இருக்கட்டும், அதுகளில். ஆனால் அப்படிப்பட்டவர் ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையாக கருதி அவர் எடுத்தபோது அவரால் தேர்தலை எதிர்கொள்ள முடியல, திகச்சிட்டார். தேர்தலில் அன்றாடம் அந்த காலத்தில் இருக்கக்கூடியதுன்னா பரப்புரை செய்பவர்களுக்கும் கிளைகளுக்கும் பூத்துகளுக்கும் ஒரு வழிச்சில ஒன்றும் கிடையாது. ஒரு டீச்சர் நாங்கள்லாம் கிளைகளில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா தேர்தலில் வேலை பார்ப்போம். அன்றைக்கெல்லாம் நாங்கள் எம்ஜிஆருக்கு எதிராக வேலை பார்த்தது. 80 காலகட்டங்களுக்கு முன்னாடி 70 காலகட்டங்கள்லாம் நாங்கள்லாம் எம்ஜிஆருக்கு எதிராகத்தான் நாங்கள் வேலை பார்த்தோம். அதுகளில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளையை உருவாக்கணும், ஒரு பந்தல் போடுவோம், ஒரு தெருவில் ஒரு பந்தல் போடுவோம். அந்த பந்தலில் அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய தினசரி நாளிதழ்கள் சேரும். அந்த நாளிதழ்களை வாங்கி போடணும். மக்கள் வருகிற இடத்துல ஈக்கி மாதிரி இருக்கு இல்லையா, விளக்கமாரில் ஈக்கி மாதிரி குச்சி இருக்கும், அதில் பேப்பரில் பசையை ஒட்டி அந்த கொடி, கூட்டணி கொடியெல்லாம் தூக்கிக்கிட்டு தெரு வழியாக போய் போடுங்கம்மா ஓட்டு அப்படின்னு சொல்லி சின்னத்தை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்கணும், வைக்கணும். அப்போது ஒரு சுக்கு மிட்டாய், பப்பரை மிட்டாய் கடந்த காணொலிகள் அதுகள்லாம் ஒரு கொடுக்கறது. தேசிய கொடி ஏற்றுறதுக்கு ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்து எங்களை ஏமாற்றினாங்க அந்த காலத்தில். அதுதான் உச்சபட்சம் நகைச்சுவைங்கிறது தாண்டி உச்சபட்ச இனிப்பு பதார்த்தமே பள்ளிக்கூடத்துக்கு ஆரஞ்சு மிட்டாய் தான். அந்த 4 மிட்டாய்க்கு 4 மணி நேரம் நிற்பாங்க மாணவர்கள். அப்படி இருக்கக்கூடியது தான். அப்படி வெற்றி பெற்றக்கூடிய அந்த அரசியல் கட்சி அந்த தூய்மையை கொண்டு வரணும் கூட எம்ஜிஆர் ஏமாந்து போயிட்டார். அதுக்கு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவர் வெற்றி பெற்று வந்த பிறகு அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டார். கட்சி வெற்றி பெறல. கருணாநிதி இந்திரா காந்தி கூட்டணி ஜெயிச்சிருச்சு. அப்போ என்னென்னா கையில் செலவுக்கு இல்லை, பணக்கார எவங்கிட்டையும் காசு வாங்கலை, ஒன்றும் இருக்கலை. அள்ளி அள்ளி கொடுத்த கைகளுக்கு தேர்தலில் செலவழிக்கிறதுக்கு பல லட்சங்கள் 234 தொகுதிகளுக்கு என்ன செய்கிறதுங்கிறது திகச்சிடணும். அப்போ தான் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி கேட்டால், யாரோ ஒரு பணக்காரன் வீட்டு வாசலில் காமராஜர் அவர்களைப் போல் குடியிருப்பதைப் போல காந்தி அவர்கள் போய் டாட்டா வீட்டு வாசலில் குடியிருக்கிறத போல இருக்கலை, தான் கூட இருக்கிற ஆளுகளை உருவாக்குனார்.
தன்னுடைய பயணப்பட்டு தன்னை பாதுகாப்பாக பயன்படுத்த இருக்கக்கூடிய ஜேபிஆர் சத்யபாமா, அந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் யார் தெரியுமா? அவர் ஒரு அடியார், அதாவது ஒரு ஸ்டண்டு கலைஞர்லாம் இருந்தவங்க. எம்ஜிஆர் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர்களாக இருந்ததினால் எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்த அந்த வழி இருக்கு இல்லையா, மதுவிலக்கை எதிர்த்தவர் மதுவிலக்கை ஆதரிக்கக்கூடிய கட்டாய சூழல் கொண்டுருச்சு. அரசு நடத்த முடியலை, கள்ளச்சாராய மரணத்தை காக்க முடியலை, தடுக்க முடியவில்லை. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷனோட கொண்டு வரணும் அப்படிங்கும்போதும், அடுத்து எல்லோரும் பணம் கொடுக்காமல் அந்த தேர்தல் கட்சியை அழிக்க நினைக்கிற போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கிற போது, அதனால் என்ன பண்ண, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க தோழர்கள், கொதிக்கிறத அடக்கணும்னா எரிகிறத அணைக்கணும்பாங்க. நீங்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை தேவை பணம். பணம் போகின்ற வேலையை தடுத்து விட்டால் அவனுடைய வெற்றியை தடுத்துடலாங்கிறதான் திமுக கருணாநிதியோட அரசியல் பாணி. அதுதான் இன்னைக்கோட கண்டென்ட். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய்க்கு இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு உதவி மேலாளராக இருக்கக்கூடிய பிடி செல்வகுமாரை நேற்று கொண்டு போய் திமுகவில் சேர்த்துட்டாங்க. இப்போ இதனால் என்னையா இருக்குது? அப்படி கிடையாது. ஒரு கட்சியின் தலைவரிடம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உதவியாளராக இருந்த ஒருவனுக்கு எல்லாத்தையும் தெரியும். A to Z அந்தரங்கங்கள் முதற்கொண்டு அவனுக்கு தெரியும், எடுத்துருவாங்க. அப்படி ஜெயலலிதா தன் மீது வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்த காரணத்தினால்தான் கடைசி நேரத்தில் எழுந்து நின்று பதில் சொல், உட்காரக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்தே சிறைச்சாலைக்கு அனுப்பி ஒரே வருஷத்தில் சுடுகாட்டுக்கு போயிட்டோம். எதை நீங்கள் எளிதாக நினைக்கிறீர்களோ அது ஈஸியாக நினைச்சிடும். ஒரு மிகப்பெரிய யானையின் தும்பிக்கைக்குள் ஒரு சின்ன எறும்பு போகிறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அழிச்சிடும். அதுதான் இந்த செல்வகுமார் அப்படிங்கிற விஷயம். இது சாதாரண ஆளுகளுக்கு ஒரு செய்தியாக இருக்கும். விஜய் இந்த 2 நாளாக தூங்கியிருக்க மாட்டாப்புல. எல்லா செய்தி பேக்கப்பும் இன்றைக்கி உளவுத்துறை ஆளுங்கட்சி வசம் போயிடும். நீ யார், உன்னுடைய பணம் கெப்பாசிட்டி எவ்வளவு, ஒவ்வொரு படத்துக்கு நீ எவ்வளவு வாங்கின, நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத கொண்டு போய் எடுத்துருவாங்க. சரி, உனக்கு ஆதரவாக யார் யார் இருக்கிறார்கள், அதுதான் பாயிண்ட். எம்ஜிஆருக்கு சொல்ல வரேன், உனக்கு ஆதரவாக யார் யார் இருக்கிறா, உனக்கு பணம் யார் யார் கொடுக்குறா, உனக்கு பின்னணியில் இது நாள் வரைக்கும் இருந்தவங்க யார், இப்போ இருக்கிறவங்க யார், எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. தூக்கி என்ன செய்வாங்க தெரியுமா, அங்கே போய் அடிச்சிருவாங்க. இப்போ அப்படித்தான் விஜய் கட்சி ஆரம்பித்தது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திருப்பூர்லேருந்து டாட்டா காட்டி செல்ஃபி எடுத்தவனை அப்படியே கீழே இறக்கி ஏசி இல்லாத வண்டியில் உட்கார வச்சு தெருவாக சுற்றி 2 நாள் மறுநாள் கொண்டு போய் விட்டு அந்தந்த ப்ரொடியூசர் வீடுகளுக்குள்ளாம் நுழைஞ்சு அவர்கள் எடுக்கக்கூடிய படங்களை எல்லாம் தடுத்து தலையில் துண்டு போட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் அடுத்த வருடம் நான் கட்சியை துவக்கிறேன், நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் நான் கேட்குறேன்னு சொல்லி தான் இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சது. இதுதான் உண்மை. இதெல்லாம் இந்த பேக்ட்ராப் எல்லாம் இந்த யூனிவர்ஸ் சேனலில் பேசக்கூடிய நான் ஆவணத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். எஸ்ஐ சந்திரசேகர் உள்ளிட்ட அவர்களுடைய செயல்கள், விஜயோட செயல்கள், இன்றைக்கி விஜய் கூட இருக்கிறவர்கள் பின்னணி எல்லாம் சொல்லித்தான் நான் பேசுகிறேன் இந்த கருத்து. ஆனால் எம்ஜிஆர் அப்படிப்பட்டவர் அல்ல. தன் நம்பிக்கைக்கு உரியவர்களை கோடீஸ்வரர்களாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? எம்ஜிஆரின் கண் அசைவுக்கு கடலில் குதிப்பாங்க, மாடியிலிருந்து கீழே குதிப்பாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களை அரசின் உதவியோடு அரசின் செயல் திட்டங்களை அன்றைய எதிர்க்கட்சிகளுக்கும் ஒன்றிய அரசுகளுக்கும் பயந்து போனவர்களை அவர்களை மறுதலித்து விட்டு எதையும் எதிர்கொள்ள தனக்காக செய்ய துணிந்தவர்களை கொண்டு போய் அரசியல் களத்தில் நிப்பாட்டினார்ல. அப்படித்தான் ஒரு ஜேபிஆர் உருவாகினார். அப்படித்தான் ஒரு நகைச்சுவை நடிகனாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவேலனை உருவாக்கினார். அப்படித்தான் கூடவே இருந்து தெருக்களில் விளையாடி கொண்டிருந்த ஒரு கேகேஎஸ்ஆரை உருவாக்கினார். 22 வயசில் இன்றைக்கி விஜயில் கூட போய் சேர்ந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனை உருவாக்குனாங்க. எல்லாம் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான். இன்றைக்கி நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நீங்களுடைய கேள்விப்படுகின்ற நேரத்தில் திமுகவின் எம்எல்ஏவாக உங்கள் பகுதியில் யார் யார் இருந்தார்கள்னு ஒரு பட்டியல் போடுங்க, ஈஸியாக சொல்லிடுவீங்க.
காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக யார் இருந்தார்னு சொல்லுங்கள், ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க. அதிமுகவில் யார் யார் இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் நீங்கள் பட்டியல் போடலாம். வேலுச்சாமி, முனுசாமி, ராமசாமி, மாடசாமி, கந்தசாமி, யார் வேணாலும் இருப்பாங்க. அவன் விவசாய தோழியாக இருப்பான், சத்துணவுக்கூடத்தில் வேலை பார்த்தவங்களாக இருப்பாங்க, ஏதாவது தொழிற்சங்கத்தில் இருந்தவளாக இருப்பான், டீ கடையில் வேலை பார்த்தவனாக இருப்பான், மீன் விற்றவனாக கூட இருப்பான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் அப்படி ஒரு சின்னத்தை நிற்க வைத்து அவர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய சூழலில் இருந்தாங்க. அவர்கள் மூலமாக அரசியலை வென்றெடுக்கக்கூடிய கட்டாய சூழலும் இருந்தது. இதில் ஒரு செய்தி இது. அப்போது ஒரு ஆள் மேலே நம்ம எப்படித்தான் உருவாக்குறது, ஒரு ஆளை எப்படித்தான் நம்ம நம்புறது? எம்ஜிஆர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் நம்புறீங்க தலைவரே, ஆனால் நீங்கள் நம்புகிற ஆள் ஒரு பிரம்மாண்டமாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாருண்ணா. யார்? நாகர்கோயில் வின்சென்ட்னா. அப்படியா? வீடாக கட்டுறாங்க. எவ்வளோ இருக்கும்? இல்லை, பெரிய தொகையில். இன்றைக்கி 5 லட்சம்ங்கிறது அன்றைக்கி 50 கோடிக்கு சமம். 5 லட்சத்தில் வீடு கட்டுறோம். அப்படியா? வர சொல்லு, நீங்களும் வாங்கன்ட்டாங்க. ஒரு நாள் குடிக்கப்பட்டது. அந்த நாளும் வந்தது. ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டாங்க. வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு ஒரே இடத்துல உட்கார வச்சு, அந்த நாகர்கோவில் வின்சென்ட்டை மட்டும் தாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். எல்லாம் நகைச்சுவையாக எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி மாற்றா அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆரும் கேட்டார், என்ன வின்சென்ட், உங்கள் ஊரில் வீடு கட்டுறீங்களாமே? வின்சென்ட்டுக்கு தும்மல் வந்துருச்சு, தலையில் அடித்து கொடுக்காரு. தலைவரே, நான் குடியிருக்க வீட்டில் சிறுசாக என்ன 5 லட்சமாமே வீடு? இல்லை தலைவரே, நான் சாதாரண வீடு கட்டுறேன். ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு பகுதிக்குள்ளே 4 பேர் வந்து போகிறது மாதிரியாக ஒரு வீடு வேணும்ல தலைவரே அப்படின்னா. அப்படியா, சரி சாப்பிடுன்றார். அப்போ எம்ஜிஆர் பாணியில் வின்சென்ட்டுக்கு தண்டனை உறுதி என்று நினைத்து அத்தனை பேர் இருக்கிற நேரத்தில், சாப்பிட்டு கையை கழுவி இருக்கிற நேரத்தில் ஒரு சூட்கேஸை கொண்டு வர சொல்கிறாரு. அதில் 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. இந்த 5 லட்சம் நல்ல வீடாக பெருசாக கெட்டு ஆளுக வர்ற அளவு போயிட்டு வான்னு சொல்லி வழியை அனுப்பி விட்டார். அப்போது எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கூப்பிட்டு இங்கே வா, நீ சட்டமன்ற உறுப்பினர், கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, நீ நல்லா இருந்தால் தான் இந்த கட்சி நல்லா இருக்கும்னு சொன்னார். தன்னோடு இருக்கிறவர்கள், தன்னோடு பயணிக்கவர்கள், தன் சட்டமன்ற உறுப்பினர்கள், தன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொருளாதார வசதியோடு இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் உணர்ந்து கொண்ட காரணத்தினால், தான் நம்பியவனை ஒருபோதும் யார் பழி சொன்னாலும் அவனை நான் சந்தேகப்பட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிற கூடுதலாக 5 லட்சம் ரூபா பணம் கொடுத்து நல்ல வீடாக கெட்டு போனார். அப்படித்தான் மாவட்டம் தோறும் அரசியல் கட்சி தலைவர்களை உருவாக்கினார். அவர் உருவாக்கினார். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் வாழ்ந்தவர்கள், அவரால் பயனடைந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதில் அவர் போட்ட அந்த விதை தான் இன்றும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் ஆக்டோபஸ்களால் முயன்றும் அழிக்க முடியவில்லைங்கிறது தான் உண்மையான செய்தி. இதில் நான் என்ன செய்தி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால், தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால், குடும்பத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால், பொருளாதாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். அதுதான் நமக்கு செய்தி. எம்ஜிஆர் அதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் தன்னோடு இருப்பவர்களை, தான் நம்பியவர்களை பொருளாதாரத்தில் பயனடையும், பொருளாதாரத்தை பெருக்குவதற்கும் பொருளாதாரத்தில் முழு தன்னிறைவு அடைவதற்குமான வேலையை அவர் செய்து முடித்தார். ஆனால் அவர் மரணிக்கும் வரை முதலமைச்சராகவே இருந்து மறைந்தார். தோழர்களே, இது அனைவருக்கும் பொருந்தும். நீங்களும் அதை கடைப்பிடியுங்கள். நீங்களும் ஒரு தலைவராகலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.